ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னாங்க, நான் ஒரு டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வீடியோ தாங்க போட்டிருக்கேன். என்னோட பார்லர்ல எப்படி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்றோம், எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க. 100% ஃபர்ஸ்ட் சிட்டிங்ஸே ரிசல்ட் வந்துரும். இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் அப்படிதான் வந்திருக்கு. டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். நீங்க ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி மெத்தட்ல பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்கேல்ப்பை பீல் பண்ணிடுவோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோம்பு வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அது நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் அந்த டேண்ட்ரஃபை ஃபுல்லாக. அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது ரிசல்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த டேண்ட்ரஃபை ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்படியே சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஹேர் வாஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டுட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். இப்போ அப்படி தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 சிட்டிங்ஸ் தாங்க எங்கிட்ட வருவாங்க. அதுலேயே அவங்களுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலே எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் சொல்லி அனுப்பிடுவேன் அவங்களுக்கு. அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக இருக்கிறதுல நல்லா கம்மியாயிரும். வீட்லேயே கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இப்போ ஒரு சிட்டிங்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த சிட்டிங்ஸ்லேயே நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டு நல்லா ஸ்கேல்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும். நான் வீடியோ ஃபுல்லாகவே எல்லா வீடியோவுமே வந்து கொஞ்சம் வேகமாக வச்சுருக்கேங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பொறுமையாக தான் பண்ணணும். நான் கொஞ்சம் வேகமாக டைம் பார்த்ததுனால வேகமாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஸ்கேல்பை. எப்பயுமே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்லரில் பண்ணுறோன்னா வாஷிங் தாங்க ரொம்ப முக்கியம். அதனால் வாஷிங் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேர் வாஷ் முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ஜெல் மாதிரி இருக்குங்க. இது வந்து டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டோட கிட்ல இருந்து எடுக்கிறது. இது வந்து ஒரு ஜெல் டைப்ல இருக்கும். கிளன்சிங்னே சொல்லலாங்க. இது ஸ்கேல்புக்கு வந்து ஒரு கிளன்ஸ் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை போட்டுட்டு தான் நம்ம நல்லா ஒரு மசாஜ் பண்ணணும். இதை வந்து ஸ்கேல்ப்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு மசாஜ் பண்ணணும். அவங்க அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறாங்க பாருங்க. நாங்கள் பார்லரில் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் நானும் போடுறேன் இடையில. நீங்கள் பாருங்கள். ட்ரீட்மெண்ட் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது இந்த பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்னா நீங்கள் இங்கே கூட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபாலோ மட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த ஜெல் மாதிரி ஒன்று போட்டோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு ஸ்கேல்பை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ரோலிங் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணணும். நல்லா முடியலையும் அது நல்லா நுர வரும் அந்த ஜெல் போட்டாலே. நீங்கள் நல்லா ஒரு ரோலிங் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விடணும். அப்படியே அந்த ஷாம்போட வச்சுட்டு நல்லா உங்களோட ஸ்கேல்ப் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். வீடியோவில் தெரியுதுன்ட்டு அவ்வளோ வேகமாக பண்ணிடாதீங்க. இது வந்து நான் மெதுவாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் வேகமாக காமிச்சிருக்கேன். ஆனால் நல்லா ஸ்கேல்ப்பை நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ் அப்படி விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு க்ளீனாக வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் வீட்லேயே கூட டேண்ட்ரஃப்க்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னா டேண்ட்ரஃப் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் வைஸ் போகிறீங்கன்னா இந்த மாதிரி பார்லரில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். டிப்ஸு மெயின்டெனன்ஸ்லாம் நான் வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதையும் கூட போய் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணலாம். என்னோடய சேனல்லே இருக்கும் அந்த வீடியோ. இப்போ அந்த ஜெல் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மறுபடியும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும் என்னோடய சேனலில், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அங்கேருந்து வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா சிக் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப ஸ்கேல்பில் வந்து இன்னொரு ஜெல் இருக்குங்க. அது ட்ரீட்மெண்ட்டோடது தான். இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரப் டைப்பில் இருக்கிறத வந்து நம்ம செக்ஷன் பிரிச்சுட்டு அங்கங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இவங்க அப்ளை பண்ணுறாங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இது ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டாக மசாஜ் கொடுக்கணும். இது பண்ணும்போதுமே உங்களுக்கு நல்லா அந்த ஒரு டெட் செல்ஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு ஸ்கேல்ப் நல்லா க்ளீன் ஆயிரும்.
டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்ப்ல அது ஃபுல்லாக அடைச்சி தானே நிற்கும். அந்த போர்ஸ் எல்லாம் லாக் பண்ணியிருக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத்திங் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேண்ட்ரஃபே ஒரு பெரிய ப்ராப்ளமான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா டேண்ட்ரஃப் இருக்கவங்க எல்லாருக்குமே ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தி இருக்கும். இவங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸ் வந்தப்போலாமே இன்னுமே ஸ்கேல்பில் முடியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் சிட்டிங்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிட்டிங்ஸ்லேருந்தே இவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸ்க்கு அப்புறமே எனக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்கேல்பில் எல்லாமே இந்த கேப் இல்லாமல் முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் ரெகுலராக எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப டீப்பாக இருந்துச்சு டேண்ட்ரஃபு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது வேணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது இதை பற்றினது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கூட தரேன். நீங்கள் அதில் கூட போயிட்டு மெசேஜ் பண்ணலாம் டைரெக்டாக எனக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு ரோலிங் மசாஜ் மெதுவாக பண்ணுங்கள். ஒரு ரோலிங் மசாஜ் பண்ணும்போது இது நல்லா அந்த ஸ்கேல்ப் மேலே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். நல்லா க்ளீனாக இருக்குங்க ஸ்கேல்பே. நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பார்க்கும்போதே ஸ்கேல்ப் வந்து அவ்வளோ க்ளீன் ஆயிரும். இப்போ அப்படியே ஒரு ரோலிங் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப அது ஒரு 3 to 4 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்தா போதுங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஸ்டீமரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ண அந்த போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும். நமக்கு வந்து சில பேருக்கு அந்த ஸ்கேல்போட மசில்ஸ் வந்து டைட்டாக பிடிச்சி நிற்கும் மசாஜ் எதுவுமே பண்ணாமல். அப்போ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணும்போது அந்த மசில்ஸ் லூஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போர்ஸும் கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு திரும்ப ஹேர் க்ரோத்திங்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மைல்டு மசாஜ் கொடுக்கணும். பாருங்க, ஓரளவுக்கு மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதை ஹெட் ஸ்டீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெட் ஸ்டீம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வார்மாக இருக்கிற அளவு வச்சுட்டா போதும். வச்சுட்டு திரும்ப ஒரு வாட்டி வாஷ் பண்ணணும் ஹேரை. திரும்ப வந்து நீங்கள் ஷாம்பு போட வேண்டியதில்லை. அந்த ஸ்க்ரப்போடு சேர்த்து பிளெயின் வாஷ் பண்ணால் போதும். பிளெயின் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் இருக்குங்க, அந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்பயுமே ஸ்கேல்பில் வந்து டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டோ டேண்ட்ரஃப் ஷாம்போ என்ன யூஸ் பண்ணாலும் ஸ்கேல்ப் கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்போ வந்து இந்த மாதிரி மாஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாஸ்க் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனஸும் கண்ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க இந்த மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். இந்த மாஸ்க் போட்டுட்டு க்ளீனாக மறுபடியும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணணும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை வீடியோ கண்டினியூவாக பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற நிறைய வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா பார்த்தீங்களா, அந்த மாஸ்க் போட்டு ஒரு மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப ஒரு வாட்டி பிளெயின் வாஷ் பண்ணணும். ஆனால் எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அந்த ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் நல்லா படுற மாதிரி க்ளீனாக பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த க்ளீனிங்கில் தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க, நல்லா வாஷ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணவே கூடாதுங்க. எப்பயுமே பார்லரில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும் ஹேர் ஃபுல்லாக. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அந்த பியூட்டிஷியன் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கனால உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸாக வேணும், மேக்கப் வீடியோ வேணும், சாரி ட்ராப்பிங் வீடியோ வேணும், அந்த மாதிரி என்ன வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்து போடுறேன். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளோ ட்ரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% ப்ளோ ட்ரை பண்ணிடலாங்க. இப்போ லாஸ்ட்டாக அந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப ஸ்கேல்பில் படாமல் ஓரளவு அந்த முடியை காய வச்சா போதும். காய வச்சுட்டு இப்போ நான் மிஷின் யூஸ் பண்ணுறேன், ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் யூஸ் பண்ணும்போது இன்னுமே போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு ரீக்ரோத்திங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். எப்பயுமே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வைஸ் நான் ஃபேஸ்க்கும் சரி ஹேருக்கும் சரி என்ன பண்ணாலும் மிஷினரிஸ் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் க்ரோத்திங்க்கும். பாருங்க, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவே உங்களுக்கு நான் லைவாக ரிசல்ட் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஸ்கேல்பை பீல் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பீல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இது ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அதே கோம்பில் நான் உங்களுக்கு அதே மாதிரியே பண்ணி காமிக்க சொல்லியிருக்கேன் பாருங்க. பீல் பண்ணும்போது சுத்தமாகவே டேண்ட்ரஃப் வராதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லைட்டாக பண்ணும்போதே அவ்வளோ வந்துச்சு இல்லையா, ஒயிட்டாக பாருங்களேன், ஒன்றுமே வராது. அந்த அளவுக்கு ரிசல்ட் கண்ணு முன்னாடியே இருக்குங்க. கஸ்டமர்ஸ்க்குமே நான் வந்து அப்போயே வீடியோ எடுத்து காமிச்சிருவேன் பிஃபோர் ஆஃப்டரு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு.
உங்களுக்கு நீங்க ஏதாவது பக்கத்துல சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். வேற ஏதாவது டவுட்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்க பீல் பண்ணும் போதெல்லாமே அவ்வளோ கிளீனா இருக்கும். ஹேருமே நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப பார்க்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்க டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் சொல்லி அனுப்பிடுவேங்க வீட்டுக்கு. அவங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோவும் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு ஸ்கேல்ப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. அடுத்து இதை விட ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேங்க. வணக்கம்.